எது நாகார்ஜுனாவா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. வாழ்த்துக்கள். யாருக்காவது தெரியுமா? வாழ்த்துக்கள். இருங்க பாய். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய். வாழ்த்துக்கள். எது நாகார்ஜுனாவா? வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் தி நரேட்டர்ஸ். ஹேட்டு சோசியல் மீடியாவை திறந்தாலே ஹேட்டு தான். ஒரு பாட்டு வந்தால் ஹேட்டு, ஒரு படம் வந்தால் கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்ற பேரில் ஹேட்டு, எதுக்கு எடுத்தாலும் ஹேட்டு தான். இதுக்கு காரணமாக நாங்கள் நினைக்கிற சோசியல் மீடியா பற்றியும், அதே மாதிரி சினிமா பிஃபோர் சோசியல் மீடியா அண்ட் ஆஃப்டர் சோசியல் மீடியா, இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ இந்த டைம்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது நம்ம ஸ்டேட்டை தாண்டி மற்ற ஸ்டேட்ல, ஏன் நம்ம கண்ட்ரியவே தாண்டி மற்ற கண்ட்ரிலுக்கும் போய் ரீச் ஆகுது, அங்கேயும் பேசப்படுது. அந்த அளவுக்கு எதனாலன்னா இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு டூல் அது கொடுக்குற பவர் தான் ஒரு படத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குது. இந்த பவர் வந்து இப்போ ரீசெண்டாக அப்ராக்சிமேட்டா ஒரு 10 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஆனா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்தோம்னா ஒரே ஜானர்லேயே எடுத்திருக்கலாம் அந்த படத்தை. ஆனா அதுல வந்து டீடைலிங்ஸ் அதிகமா இருக்கும், வேரியேஷன் காட்டியிருப்பாங்க ஒரு கதையில. ஒரு படத்தை அனலைஸ் பண்ற அளவுக்கு கண்டென்ட்ஸும் அப்போ அந்த மாதிரி படங்கள் நிறைய வந்துச்சு. அப்ப சோஷியல் மீடியாவோட எக்ஸ்போசர் அதிகமா இல்லாதனால அந்த மாதிரி படங்கள் வந்து இப்ப அதிகமா பேசுறாங்க. இந்த படத்துல எவ்வளவு இருந்துச்சுரா, இதெல்லாம் இருந்துச்சுரா அப்படின்ட்டு. ஆனா இப்ப வந்து நம்மள்ட்ட ஒரு படத்தை வேர்ல்டு வைட் கொண்டு போய் ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு பவர் இருக்கு. ஆனா இந்த டைம்ல வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி படங்கள் வரதுக்குரிய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. வரவே இல்லை அப்படின்னு சொல்லல, ரொம்ப கம்மியாயிருச்சு. இவ்வளவு பெரிய பவர் வச்சுட்டு அதை யூட்டிலைஸ் பண்ற அளவுக்கான படங்கள் வந்து வரல அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஹேராம், 1000ல் ஒருவன், அன்பேசிகம், இந்த படங்கள்லாம் வந்து அப்போ ஓடலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த லாக்டவுன் டேஸ்ட்லலாம் வந்து அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் அனாலிசிஸ், டீடைலிங் இதெல்லாம் வந்து பேசி போந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்போ மட்டும் கிடையாது, இப்போவுமே சில படங்கள்லாம் வந்து இந்த நிலைமையில இருந்திருக்கு. எப்படின்னா கொட்டுக்காளி, கடைசி விவசாயி, இந்த படங்கள்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் அவார்ட்ஸ் வாங்குறது வேற, நம்ம தமிழ் ஆடியன்ஸ்ட்டை வந்து அது எப்படி ரீச் ஆயிருக்குன்றது ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போயுமே நடக்குதுன்னு எங்களுக்கு தோணுது. இப்போ வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அட்லீஸ்ட் இந்த படங்கள் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ரீச் ஆயிருக்கு. ஆனா அந்த டைம் லைன்ல வந்து நிறைய படங்கள் இப்ப சொல்லுவாங்க இவ்வளவு கண்டென்ட் இருக்குடா, இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா, என்ன திங்கிங்ல அப்படின்ற மாதிரி படங்கள் நிறைய வந்துச்சு. சோசியல் மீடியா இருக்கனாலே என்னவோ நிறைய படங்கள் வந்து நிறைய டைரக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னு பல இன்டர்வியூஸ்ல சொல்றாங்க. அந்த டைரக்டர் சொல்றாங்கன்றனாலயோ என்னவோ அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்குது, ஏதோ ஒரு விதத்துல ஒரு படத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஆனா அந்த காலத்துல வந்து அந்த டைம் லைன்ல ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் வந்து அவ்வளவு கண்டென்ட் இருந்தும் இந்த சோசியல் மீடியான்ற ஒரு டூல் இல்லாதனாலே என்னவோ பெரிய ரீச் இல்லாம போயிருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபீல். சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஒரு பர்சன் வர்றது சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோல உட்காந்துருந்தே கோடம் பக்கத்துலேயே கிடந்து அப்படின்லாம் பல கதைகள் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருந்திருப்போம். ஆனா அந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் பல பேர் வந்து அவங்களோட திறமையை சோசியல் மீடியால காட்டி இதன் மூலமா, ஏன்னா சோசியல் மீடியாவுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்னா அதுல பெரிய செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, அதன் மூலியமா ரீச்சை வச்சு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அதே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ஒரு விஷயத்த புடிச்சுக்கிறாங்க, அதையே ரிப்பீட்டடா பண்றாங்க. இதை வந்து பாக்குறவங்க வந்து அதை ரசிக்க பண்றாங்க, ஹேட் பண்றாங்க, வந்து ஒண்ணு திட்டுறாங்க, இல்ல கலாய்க்கிறாங்க. அது வந்து அதை பண்ற அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. சில பேர்லாம் புரிஞ்சே பண்றாங்க, இதனடா பண்றீங்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த ஹேட்டை கேதர் பண்ணி அது மூலியமா ஒரு ரீச் எடுத்து இந்த மாதிரி இருக்காங்க சில இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து ஒரு மூவில கேஸ்ட் பண்றப்பதான் வந்து இப்படி பண்றப்பதான் காண்டாகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னா இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து திறமை இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமா ரீச் ஆனவங்கன்னு பார்த்தோம்னா மண்டபக்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் டெம்பிள் மங்கீஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய திறமை, நல்ல ஆக்டிங் ஸ்கில் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்குன்ட்டு இன்ஸ்டாகிராம்ல காட்டி இல்ல சோசியல் மீடியால காட்டி அதன் மூலியமா வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஆனா திறமை இல்லாம சும்மா ஃபன்னுக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணி அதன் மூலியமா ரீச் கிடைக்கிறவங்க வந்து ஒரு படத்துல கேஸ்ட் ஆகுறது எந்த விதத்துல ஒரு நல்ல மூவிக்கு வந்து இன்னும் அந்த மூவி வந்து மேம்படுத்துது அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களை கேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அங்க பண்ணலாம். நம்ம இண்டஸ்ட்ரியில கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது, அவ்வளவு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. கேட்கலாம், இப்போ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க எல்லாம் வரது ஒரு சின்ன சீனுக்கு தானடா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரதுக்கு, அதுக்கு எதுக்கு நம்ம அந்த இடத்துல கேரக்டர் ஆர்டிஸ்ட் போடுவோம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. எதனாலன்னா இப்போ கமல் சார் மூவிஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஏகப்பட்ட கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை போட்டிருப்பாரு, சின்ன சீனுக்கு வந்துட்டு போவாங்க. ஆனா அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இடத்துல காட்டியிருப்பாங்க. ஒரு சின்ன சீனா இருந்தாலும் அவங்க ஸ்டைல்ல அந்த இடத்தையே வந்து அழகுபடுத்திடுவாங்க. நம்ம நிறைய பேருக்கு பார்க்க உங்களுக்கே நிறைய சீன் வந்து அங்கே சின்ன சீனா தான் இருக்கும், ஆனா அந்த சீன் வந்து உங்க மனசுல பதிஞ்சிருக்கும். அந்த சீன் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட்டடா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் சொல்ல வரும். இவங்களை கேஸ்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தா அது ஒரு நல்ல சினிமாவுக்கு இன்னும் மேம்படுத்தும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். கேரக்டர் ஆர்டிஸ்ட்ன்றதை தாண்டி இன்னும் சில பேர் வந்து சினிமா ட்ரீட் பண்ணி இருப்பாங்க, அவங்களாம் உள்ளே போக முடியாது. அவங்களாம் அதை பார்க்குறப்போ அவங்களோட மனநிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்படியே
மன உளைச்சல்ல இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்களே சில பேர்லாம் வந்து ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் முதல் சொல்ற விஷயமே என்னன்னா, ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணி பாருங்க, அது ரீக்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைனா செல்ஃப் ப்ராக்டிஸ் மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன்னா ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் ஸ்டைலை நம்ம காப்பி பண்ணி இமிடேட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு வந்து அது ஒரு புது விதமான ஒரு இதை கொடுக்கும். அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் சில பேர் பண்ணாமல் சோஷியல் மீடியாவில் வந்து லிப்சிங் பண்ணிக்கிட்டு ஸ்லோ மோஷனில் வந்து பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இதை வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில்லாக வந்து இப்போ மாற்றிட்டாங்க. அப்படிதான் வந்து இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே அப்படிதான் இருக்கு. அதில் பண்ணுறவங்களை வந்து படத்தில் கேஸ்ட் பண்ணி அவங்கள வந்து பிரபலப்படுத்தி இப்படி தான் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எதனால வந்து இந்த மாதிரி ரீக்ரியேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அட்டகத்தி தினேஷ் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அட்டகத்தி படத்துல வந்து நான் வந்து வாக்கல வந்து அல்பசினோ மாதிரி ட்ரை பண்ணியிருப்பேன் காட்ஃபாதர்ல அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாரு. எதனால அவர் அந்த படத்தை ரிப்பீட்டடா பார்த்து அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணனால. அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த இடத்துல நம்ம ரீக்ரியேட் பண்றப்ப அந்த ஸ்டைல் வந்து நமக்குள்ள வரும். அப்ப நமக்குன்ட்டு ஒரு ஸ்டைல வந்து நம்ம எப்படியாவது ஒரு ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணுவோம். ஆனா இப்போ வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த ரீக்ரியேஷன் பண்ணாம ஸ்லோமோ வாக்கு லிப்சிங்க்கு இப்படி பண்றதுனால ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் எங்களுக்கு இருக்கு. அது வந்து ஆக்டிங் ஸ்கில் அதனால டெவலப் ஆகுமோ அப்படின்னு எங்களுக்கு தெரியல. கிடையாது இல்ல அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். அட்டகத்தி பண்ணும்போது வந்து நான் காட்ஃபாதர் பயங்கரமா ஆல்பச்சினோட வாக்கே ஒன்று ட்ரை பண்ணியிருப்பேன். ஹீரோயினோட காலேஜில் அந்த பாட்டு ஒரு ஆசை ஒரு புல்வெளியில நீ எதுக்கு மற்ற பசங்களோட பேசிட்டு எதனா என்ன எங்கிட்ட கேட்க வேண்டியது தானே நான் பார்த்துக்கணும். அப்போ வந்து ஒரு வாக்கு இருக்கும். அது வந்து ஆல்பச்சினோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசும்போது வந்து காலை அப்படி தூக்கி போடு. அது வாண்டடா நான் பண்ணேன், அது பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த படத்துல நிறைய எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே நான் இமிடேட் பண்ணிருக்கேன். இந்த சோசியல் மீடியாவுக்கு அப்புறம் இந்த சினிமாக்கள்ல வந்து இன்னொரு விஷயமா நான் நோட் பண்ணோம். இப்போ ரீசெண்டா சொல்லலாம் எப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த படத்துல எதாவது சீன் வந்து பெருசா ஒர்க் ஆகுதோ அதை டக்குன்னு அடியே போன்ல வீடியோ எடுத்து ஏதாச்சும் ஒரு சோசியல் மீடியாவில் வந்து போட்டு விட்டுறாங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா இருக்கலாம், இல்லை ட்விட்டர்ல இருக்கலாம். ட்விட்டருக்குள்ளலாம் போனோம்னா வரிசையா வந்துடும் கிளிப்ஸ் எல்லாமே. என்னதான் தூக்கணும் அடுத்தடுத்து யாராவது ஒரு ஆள் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கூட சொன்னாரு, லோக்கா படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி தெரியாம ட்விட்டருக்குள்ள போயிட்டே கரெக்டா அந்த கிளிய வேர்ஷனை வந்து போட்டாங்க அப்படின்ட்டு. இது என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ லோகேஷ் மூவிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து அவருக்குன்னு இருக்க ட்ரேட்மார்க் ரெட்ரோ சாங்ஸ். அது வந்து முதல்ல கைதில பெரிய லெவல்ல அது வந்து இதாச்சு, நல்லா அதுல ஒர்க் ஆயிருந்துச்சு. அவரே சொல்லியிருப்பாரு, அந்த சாங்கை வச்சு தான் வந்து நான் ஃபைட் கோரியோகிராஃபியே அந்த சீனே வந்து எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அவருக்குரிய ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அது அவருக்கு நல்லா ஒர்க் ஆயிருச்சு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதை பேசுறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பல படங்கள் பார்த்தோம்னா அதோட ரிசம்பிளன்ஸை நம்ம பார்க்கலாம். அந்த சீன் வந்து அங்கே ஒர்க் ஆயிருக்கு, அப்போ நம்ம படத்துல இதை வச்சோம்னா ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக அதை விரும்புவாங்க, நிறைய பேர் அதுக்காக வருவாங்க அப்படின்ட்டு பல மூவிஸ் வந்து அதுக்கு சிமிலராக வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடியும் வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சுப்பிரமணியபுரத்தில் கூட தான் வந்து ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த சீனை கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சுப்பிரமணியபுரம்க்கு அப்புறம் அந்த படங்களை பார்த்தோம்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் இத்தனை படங்கள் தான் வந்து அந்த மாதிரி ரெட்ரோ சாங் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பர்டிகுலராக நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிக்க முடியாது. ஆனால் இதை வந்து நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும், என்னடா அவன் பண்ண அப்படின்ட்டு அதையே திரும்பி பண்றீங்க அப்படின்ட்டு. எதனால அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு இந்த சோசியல் மீடியா அப்படின்னு தான் தோணுது. எல்லாரும் அதை எடுத்து போடுறதுனால எல்லாருக்கும் இது பிடிக்குது, அப்ப நம்மளும் நம்ம படங்களை அதை பண்ணுவோம் அப்படின்னு பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ரெட்ரோ சாங்ஸ் பேசணும்னு தான் ஞாபகம் வருது. லோகேஷ் ஃபிலிமோகிராஃபி எடுத்துக்கிட்டாலே கைதியிலேருந்து இப்போ கூலி வரைக்கும் பார்த்தோம்னா அதோட கிரேஸ் வந்து அதோட இம்பாக்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அவரோட ட்ரேட்மார்க் அப்படின்றதுனாலே அவர் யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நாங்கள் ரெட்ரோ சாங்னு மட்டும் கிடையாது, இப்போ கூலி படத்தில் வந்து அந்த பெஸ்ட் ஃபைட்டு நாங்களே ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம். அந்த ஃபைட்டுக்காக வந்து காசு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தம் பார்த்தா நாங்களுமே அந்த தப்பை பண்ணியிருக்கோம். ஒரு படத்தில் வந்து ஓவரால் படம் நல்லா இருக்குன்றது வேற, ஒரு சீன் நல்லா இருக்குன்றது வேற அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே வந்து அப்படிதான் ஆகிப்போச்சு. ஒரு சீன் நல்லா இருக்கு அதுக்காக படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணமாக வந்து சோசியல் மீடியாவை தான் நாங்கள் ப்ளேம் பண்ணுறோம். கூலின்னு சொன்னேன் எனக்கு என்னன்னா, இப்போ கூலியில வந்து மற்ற இடத்துல அந்த அளவுக்கு மேட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் பேசி இருந்திருப்பேன். நல்லா நீயுமே கண்டிப்பா பேசி இருந்திருப்ப அவ்வளவு மேட்டர் இருக்கு அப்படின்ட்டு. படம் பூரா இப்படியே உட்காந்துருந்தவே டக்குன்னு அந்த சீன் வந்து எந்திராங்க போடுறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் வந்து கூலி படத்துலயே அந்த சீனை பர்டிகுலரா பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லைன்னா கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் பேசி இருந்திருப்போம். மற்ற மூவிஸ் எல்லாம் நிறைய இதெல்லாம் நம்ம பேசினப்போ வந்து இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு அந்த விஷயம் நல்லா இருந்துச்சுன்னு நிறைய சொல்லி இருந்திருப்போம். லோக்கி பிலிமோகிராஃபில பார்த்தோம்னா இந்த கூலி மட்டும் தனியா நீ தள்ளிடுறா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு எனக்கெல்லாம் ஃபீல் ஆகுது. சாங்ஸ் அண்ட் லிரிக்ஸ் அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் வந்த பாடல்கள்லாம் வந்து ரொம்ப பொயட்டிக்காகவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீமில் வர மீம் டேர்ம்ஸு, இந்த இருங்க பாய், சவடிக்கா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு பாட்டா போட்டு கிண்டி கொடுத்துட்றானுங்க. எப்படின்னா இது பாட்டில் மட்டும் கிடையாது, படங்கள்லேயே டைலாக்காக வருது. இருங்க பாயின்ற டைலாக்கு கூலி படத்துலலாம் வந்து இருங்க பாயின் டைலாக் எதுக்குன்னே தெரில. அதே மாதிரி கூலின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. என்னன்னா அந்த பவர் ஹவுஸ் பாட்டில் வந்துட்டு பிரேக்கிங் பேடோட டைலாக் வரும்ல, நவ் சே மை நேம், அதெல்லாம் வந்து
நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம், சரி ஏதோ ரெஃபரன்ஸ் இருக்கும் போல அப்படிலாம் என்னென்னமோ நினச்சோம். பார்த்தா அந்த பாட்டு வரப்போ ஒரு நடந்துகிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் வந்து ரஜினிக்கு அந்த படத்தில் வந்து பேரே இல்லைன்னா கூட பரவாயில்ல, தேவா மேன்ஷன் மொட்டை இடத்துல போட்டிருக்காங்க, படத்தோட ஸ்டார்டிங்லேயே தேவான்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு அந்த இது வந்துச்சுன்னே தெரியல. சரி நீங்கள் வந்து பிரேக்கிங் பேட் ஃபேனாக இருக்கலாம், ஓகே, இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த படத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கணும்ல, சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு பிரேக்கிங் பேடை வந்து மீட் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. இப்பயுமே நல்ல ஆல்பம்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இப்போ லவ்வர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா லிரிக்ஸ் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும், மியூசிக்குமே அவ்வளோ அருமையா இருக்கும். இன்னும் நிறைய ஆல்பம்ஸ்லாம் இருக்கு. ஆனா ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வர இன்ட்ரோ சாங்லாம் நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. இன்ட்ரோ சாங்கை வச்சே வந்து லீட் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர், இல்ல அந்த ஸ்டோரி வந்து எதை நோக்கி போக போகுது, கதையோட மெயின் பிளாட் என்ன, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஹிண்ட் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பருத்தி வீரன்ல கூட அமீர் சொல்லியிருப்பாரு, என்னங்க எப்படி இப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்டப்ப, ஏன் தோணிச்சு எழுதுனேன், ஏன் கிளைமேக்ஸுங்க இது எப்படி எங்க எழுதுனீங்க, ஒரு லவ் சாங்ல கிளைமேக்ஸே வந்து அவர் அறியாமே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அவ்வளவு அழகா இருந்துச்சு. அனுராக் கஷ்யப்பே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு ரொம்ப அட்மையர் பண்றது சாங்ஸை தான். சாங்ஸ் அண்ட் லிரிக்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா இப்போ வர ரீசெண்டா பார்த்தோம்னா அவங்களுமே வந்து அதுல ரொம்ப இதாகிற அடி வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து ரீசெண்டா நிறைய ஃபீல் ஆகுது எங்களுக்குமே. சரியா வந்து லிரிக்ஸ் வந்து இந்த சோசியல் மீடியா டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரியே போகுதோ அப்படின்ட்டு. இப்போ ரெஃபரன்ஸ் இல்லாம சாங்ஸ் எழுதக்கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாங்ஸ் இல்லை, ஒரு மூவி டைலாக்கே எடுத்துக்கங்களேன், ரெஃபரன்ஸ் வந்து ஒரு மூவி டைலாக்ல வைக்கக்கூடாது அப்படின்னா வைக்கலாம். தசாதாரம்ல கவல் கூட தான் வந்து யூ டாக்கிங் டு மீ அப்படின்னுவாரு. அது எப்படிப்பட்ட ரெஃபரன்ஸ்? இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து படத்துல வச்சா அது என்ன, அதுக்குன்ட்டு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. என்ன எதுனே தெரியாம சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்ட் ஆகுது, அதனால எந்த ஒரு யூஸுமே இல்லை. அதான் அங்க ரெஃபரன்ஸா வைக்கிறப்ப அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம், அதோட வேல்யூ, அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்காடா அப்படின்ற மாதிரி வந்து தோணும். சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு சினிமா அஃபெக்ட் பண்ணுதான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா சாண்டி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, ஒரு பாட்டில் வந்து ஹூக் ஸ்டெப் தான் வந்து நாங்கள் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு போடுவோம், பயங்கரமாக ஸ்டெப்ஸ்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து ரீல்ஸ் கல்ச்சர் இருக்கிறதுனால அதை வந்து நாங்கள் ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரீல்ஸ் பல பேர் பண்ணணும், சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணணும், அப்படி அதனால ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகும், அதனால படம் ப்ரொமோஷன் ஆகும் அப்படின்றால சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா முன்னாடி வந்து இப்போ உக்லைன் வரும் பார்த்தீங்களா, உக்லைன் வந்து பயங்கரமாக ஆடுவோம், பயங்கரமாக இருக்கிறதுலயே பயங்கரமா ஆடக்கூடிய. ஆமா இப்போ ஒண்ணுமே இல்லை, இதே மக்கா மிஷி பிரச்சனை அதே வந்துட்டு இப்போ ஜென்ரலாக நான் பண்ணேன்னா வேற மாதிரி தான் பண்ணியிருப்போம், ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்போம். அது முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு இந்த ரீல்ஸ் ஒன்று வந்ததுனால வந்துட்டு ரீல்ஸில் வந்து எல்லாருமே ஆடணும், குழந்தைங்க முதல் கொண்டு ஆடணுன்றதுக்காக வந்துட்டு அது நம்மளுக்கு ஒரு கட்டுப்படுத்துது. இல்லை நீங்கள் ரொம்ப உக் ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக ஆடணும், எல்லாருமே ஆடணும், அப்போ என்ன ரொம்ப ஈஸியாக பண்ண வேண்டியது, அது பிசினஸ்க்காக எடுக்கிற ஒரு முடிவு. இப்போ அப்படி ஆயிடுச்சு. இப்போ ரீல்ஸில் அந்த ஹுக்லைன் ஹிட்டானா பாட்டு ஹிட்டு, ஃபுல் பாட்டெல்லாம் இப்போ யாரும் பார்க்குறதே இல்லை. உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கா? ஓகே தான். சோசியல் மீடியாவில் நாங்கள் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பாட்டோ ஒரு படமோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்கன்னா, நான் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா என்னடா வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களை போட்டு பேஷ் பண்ணிடுறானுங்க. நம்மளோட ஓன் ஒப்பீனியன் சொல்லவே முடியலை அப்படின்ற மாதிரி தான் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மே ஓவராலாக இயங்கிட்டு இருக்கு. இந்த சோசியல் மீடியாவோட எக்ஸ்போசர் வந்து அதிகமானதுக்கு அப்புறம் சினிமாவை பற்றின கிரிட்டிசிசமுக்கும் ஹேட்டுக்கும் வந்து டிஃபரன்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஆக மொத்தம் வந்து சோசியல் மீடியா வந்து சினிமாவுக்கு ஒரு வரமா இல்லை சாவமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. இந்த சோசியல் மீடியாவோட எக்ஸ்போசர் அதிகமானதுக்கு அப்புறம் இந்த சினி இண்டஸ்ட்ரியில பல சேஞ்சஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து அதிகமாக நல்லதாக இருந்தது அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பற்றி அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த வீடியோவில் எப்பயும் கூட எங்களுடைய தாட்ஸ் கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது தவறுகள் இருக்கலாம், அது ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, அதை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க, உரையாடுவோம். See you in the next video. சோசியல் மீடியாவில் நாங்கள் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். சோசியல் மீடியாவில் நாங்கள் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஒப்பீனியன்ஸ் வந்து ஷேர் பண்ணவே ரொம்ப பயமா இருக்கு. எப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் ஒரு பாட்டோ ஓகேவா?